everyone, this is Shweta. My name is Inder and welcome to our channel. It's time for the next scene from movie Pariyaram Perumal BALB. Let's watch it. ஏய் என்னடா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க மறுபடியும் உங்க அப்பா கூட்டிட்டு வர சொல்றாங்க எங்க போறது சிவாஜி பண்ணுங்கண்ணா நீ யாரும் எங்கேயும் தேடி போவேனா எங்க அப்பாவே கூட்டி வரேன் உங்க அப்பாவை கூட்டு வரியா நீ தானே வேணாம் இப்பயும் நான் தான் சொல்றேன் எனக்கு எங்க அப்பா வேணும் எங்க அப்பாவை நானே கூட்டு வரேன் நிஜமாவா நிஜமாதான் சொல்றேன் நீ எனக்கு எங்க அப்பா தான் வேணும் என்னப்பா ஆச்சி இங்க வந்திருக்க? உங்களை பார்க்கதான். என்ன விஷயம்ப்பா? இல்ல காலேஜ்ல ஒன்று கூப்பிட்டு வர சொன்னாங்க,
அதான் காலேஜுக்கெல்லாம் அங்க நான் எதுக்குப்பா? நீ அம்மையை கூட்டிட்டு போயேன்ப்பா. அப்பாவை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வாயேன். என்ன? நீ வாப்பா. ஓ என் அப்பா பிரின்சிபலை பார்க்கணும். அப்பா இருக்கட்டும். அப்பா மட்டும் முதல்ல வர சொன்னாங்க. எப்போ நீங்கள் உள்ளே போங்க, நான் வெளியே நிற்க. எப்பா உள்ள போனா யாருக்கும் பயப்படாம பேசலாம்ல? அப்படிதான் பேசணும். உள்ளே போங்க. அப்ப சரி. எல்லாத்தையும் கேட்டேன் சார். பார்த்துக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் யார்? போன வாரம் தான் ஒருத்தர் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சுட்டு போனார். அப்போ அவர் யார்? ஐயா நான் பெண் வேஷம் கட்டி ஆடுதவன். இத சொல்லதுக்கு மானப்பட்டு போய் வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். இது ஒரு தப்பா ஐயா? இதுக்கு மேலே பெரிய பெரிய தப்புலாம் செய்கிறான். டிசியை கீழ்ச்சி கொடுத்து அனுப்பிட்டுங்களா? நீங்க எனத்தை கிழிக்கணுமோ கிழிச்சுக்காங்க. ஆனா எதா இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்காங்க. சார் நம்ம என்ன பேசினாலும் இவருக்கு புரிய போறது இல்ல. இவர் இப்படி இருக்கிறதுனாலதான் அவன் ஆளையே மாத்திருக்கான். நம்ம அவனே கூப்பிட்டு விசாரிக்கலாம் சார். சரிங்கய்யா, நீங்கள் போங்க. உங்கள் மகன்கிட்டே நாங்கள் பேசிக்கிறோம். இதுக்கு தான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டேலாங்க. நான் வேற என்னமோ எல்லாம் பயந்து போனேன். சரி போயிட்டு வரேன். என் மகனே வர சொல்லுங்க. கூப்பிடுறாங்க, நீ போ. சரி நீங்கள் போங்க. ஆனந்த் வெளியே நிற்க, அவங்க கூட இருங்க. சார் எஸ் வாங்க. பரியேறும் பெருமாள் BABL மேலே ஒரு கோடு. என்ன பாக்குற? உன்னை பத்தி கேட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இவர் தான் உங்கள் அப்பாவா? ஆமாம் சார். இப்படி ஒரு அப்பாவையான அப்பா வச்சு அதை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கேடா. அதெல்லாம் ஏன் சார் அவன்கிட்ட கேட்டுட்டு பேசாம சஸ்பெண்ட் பண்ணுங்க அவனை. அரே ஆமாம் சார், கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா ரோட்டில் செருப்பு தைக்கிறவர். அவருடைய புள்ளனா உனக்கு பிரின்சிபல். என்னைக்கும் உன்னை யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரியும். அவங்க சொல்லாட்டி எனக்கு தெரியும். திங்கிற பண்ணி மாதிரி என்னை அடித்து வரட்டினானுவ ஓடி ஒழிஞ்சு போயிட்டேனா? அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்னை அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். உங்கள் அப்பாவை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சு வரும்னு நான் நம்புகிறேன். இதை மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு என்ன தோணுதோ செய். போ போ போ. சார் என்ன சார் இப்படி சொல்லி அனுப்புறீங்க? போய் சண்டை கிட்ட போட்டுற போறேன் சார். போட்டா ரூமில் போய் தூக்க மாட்டிட்டு சாப்பிட்றதோட சாப்பிட அவனுங்களை நம்மளால திருத்த முடியுமா? ஏலே ஏவம்ல அது ஒருத்தர் உட்காந்துருக்கான். டேய் உனக்கு தெரியாதா? இதான் பையனுடைய உண்மையான அப்பா. டாடி தெரியாதா உனக்கு? சொல்றேன். இப்போ அப்பனை வச்சுட்டாலே இந்த நாய் இந்த பந்தா பண்றான். ஏய் மாப்பிள்ளை எங்கடா போறீங்க? நான் பாத்துட்டு வரோம். ஏழ்றியா? நீ பையன்கிட்ட ஏழ்றி இஷ்டமான போல் இருக்கு. அவன் எங்க ஆளா காணோம். கொண்டே பத்தல அவனுக்கு. ஓய் யார் நீ இங்க வந்து உட்காந்துருக்க? நான் பரியனோட அப்பா. அப்பா அப்பா என்னடாச்சு? ஒன்றும் ஏனே நீ வெளியே நிற்கிறதானே அவர் அனுப்பிவிட்டேன். நான் ஒண்ணுக்கு போனோம்ல. ஏன்னா ஒரு தனியா விட்ட முடிய உண்மையான பரியனோட அப்பா தான். அதை தாயா பாப்போம் அப்பனா அம்மையானு. அரே This is bad. எதுக்கு டென்ஷன் ஆற? இங்கதான் எங்க நிப்பாரு. ஏலே ஏலே அங்க பாருடா. Oh shit.
मारेगा भी ये। This guys. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஜோவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் வந்தாங்களா, ஜோவோட சுத்து அண்ணா அவனை எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிச்சோம்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் நம்ம பிள்ளைகிட்ட சேரவே இல்லை. அப்படி ஒதுங்கி போற பையன் தினம் போய் சுரண்டது என்ன அர்த்தம்? அங்க அவன் சொல்ற எடுத்தாம்ல, இங்க நம்ம பேர் போட்டு அடிப்பே நீ. அந்த பையன் சுரண்டதாலும் பரவாயில்ல. நேற்று அப்பையும் காலேஜுக்கு வந்திருக்கான். அவனை வேட்டியை உருவி அமனமாக்கி அசிங்கப்படுத்தி ரோடெல்லாம் விரட்டிருக்கான். என்ன செஞ்ச? அவன் என்ன கேட்க ஏன்னு கேளு. அந்த பையனோட அப்பாவை அடிச்சு போட்டாங்கப்பா, வாங்க ஒரு ரெண்டு போய் பார்த்து வந்துடலாம்னு ஜோ என்னையும் கூப்பிடுதா. ஒண்ணு தெரியாம இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவா போல. அவளுக்கு எல்லாம் தெரியும், இவர் தெரியாம நடிகர் அவ தெரியும். அவன் தெளிவா என்ன சொன்னால ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட போய் தடா வம்பளுக்கு சொல்லி அழுதால. ஓ அழுதாளா? அவ அழுதாளா? ஏன் அழுதாளா? அவன் தான் அவளுக்கு உசரு. அவங்களுக்கு நாய் மாதிரி அழுதா பின்னாடி, நாய் மாதிரி. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவளே அவனை கூட்டிட்டு ஓட போறா. அப்ப 7-8 மணி காத்துல பாருங்க போய் தூக்கல தூக்க வேண்டியதான். அப்ப தெரியும் நான் பண்ண தப்பா சரியானு. இல்ல உட்காருடே பேசுவோம். இல்ல சங்கரலியா வாழ சித்தப்பா கூப்பிடுறதுல்லப்பா. வாய வா உட்கார். ஏலே என்னடா என்னென்னமோ சொல்றேன். அப்படியே பைத்தியமா அழைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வேற அப்பனை பார்க்க போகணும்னு சொல்றால, எனக்கு என்னமா வேணும் நம்மளுக்கு இல்லைன்னு தோணுது. அதுக்குத்தான் அவ்வளவு அழுதாளா? குடிய கெடுத்துட்டாள. இப்ப என்ன பண்ணலாம்? भाई ये कुछ गड़बड़ ना कर दे. அவன் சொல்லி முடிச்சலாம். அவசரப்பட்டு பண்ணி ஏதாவது தப்பாயிருச்சுன்னா? இல்ல என்ன தப்பாக போகுது? ஒன்றும் தப்பாகாது. யார் கண்ணுக்கும் தெரியாம காரியத்தை கமுக்கமா अरे वही बुड्ढा लगता है. हाँ मुझे भी वही लग रहा है. மேஸ்திரி நித்தம் பேர. உங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால உனக்கு மட்டும் போடுது. அல்லாத अरे यार இந்த தெரு தானே? ஆமாடே, கடைசியா அந்த முக்கில் போய் திரும்பணும். என் பெரியப்பா, நீ சொன்ன அந்த கிழவனை நம்பலாம்ல? இல்லை ஆள் தப்பிச்சா உடனே உசுறு விட்டுருவான்டா கிழவ.
இன்னும் அந்த பையன் கூட போக மாட்டாளா அதெல்லாம் போக மாட்டா விட்டு அடிச்சு விட்டோம்ல எப்படா போ போ पागल हो गए लोग सब। சிவந்தர ரொம்ப நாளாச்சு பார்த்து நல்லா இருக்கியாடே நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடே கரடி மட்டிமா ஜம்முன்னு இருக்கு. யார் வீட்டு கோழி நம்ம வீட்டு கூடி தான். தம்பி பாவா தங்கச்சிக்காக வந்திருக்கான். எவ்வளவு பையன் கிழக்குள்ள பையன்தான். இங்கே தான் சுதாரண சமீபத்தை அர்த்தம். நம்ம மாப்பிள்ளை வந்திருக்கான். மாப்பிளைக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? என்ன எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அறுத்து விட்டுறேன். ஏண்டே வடகோழி வீட்டில் கிடக்க மாட்டேங்குதோ? அவன் போட்டோ இருக்கா? இந்த பையனா இந்த பையலா? இந்த பையன் பேர் என்ன? பரியரும் பெருமாள். எனக்கு தெரியும்பா, அந்த லாக்கலை படிக்கானே அந்த பையலா? அவன்தான். எப்பா ரொம்ப நல்ல பையலாச்சு. நானும் பேசி பார்க்கணுமா? அதெல்லாம் பேசியும் பார்த்தாச்சு, ரூம்ல வச்சு அடிச்சும் பார்த்தாச்சு. அடங்க மாட்டானே அவன். அண்ணே அறுத்து விட்டுலானே. அறுத்துருவோம். ஏய் வெயில அட வைப்பா. அப்படி அதில் ஏதாவது தப்பாச்சுன்னா உள்ள போயிட்டேன்னா அதை வச்சு என்ன வெளியாடு போதுமா? இப்போ வை உள்ள. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன். யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை நம்பி தான் இருந்தோம். अरे बाबा बाबा சரி தம்பி, எல்லாம் நேக்கா செஞ்சிருவோம். சேவை அங்கே இருக்கு ஆஸ்பத்திரியில். ஏய் என்னடா வேலை பார்க்குற? எதுக்கு இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்த நீ? கொடுமை எதுக்குல? ப்ளீஸ் கொடுமை. ஓட விட்டான் நம்ம அப்பா. என் கண்ணு முன்னே அம்மனுக்குண்டே ஓட விட்டான். நீ அதை தாம என் ஒருத்தனைய பிடிச்சி குத்தி கிழிக்கணும். கொடுமை ப்ளீஸ் மேம். என்ன பேச்சுல பேசுற? இதெல்லாம் உனக்கு யோகனை சொல்லி கொடுத்தா? உங்க அப்பனுக்கு இது இன்னைக்கு நேற்று நடக்குது. எத்தனை முறை உங்க அப்பனை பொம்பளை நினைச்சு தூக்கி போயிருக்கானுங்க. பாவாடை அவுத்து பார்த்துட்டு ஆம்பளைன்னு தெரிஞ்சதும் அம்மா நம்ம அனாதையை விட்டுட்டு ஓடி இருக்காளுங்க. அப்பெல்லாம் நான் இல்லையேம்மா. பண்ணி இல்லப்பா, விட்டுறாதப்பா. நீ காலேஜுக்கே போவேனா? சரியா எங்க கூட இருந்திருப்பா. இல்லைம்மா, நான் காலேஜுக்கு போகணும். நான் படிக்கணும். I feel bad for him. पागल है यार, लेकिन सीरियसली दे आर सो गॉन केसेस. साला मैं सब मारूंगा ऐसे मेरे सामने आएंगे तो. बट इतना गंदा गलत कर ले किसी के भी डैड को तुम इस तरह मतलब बोलते हैं ना. पर अभी इसकी जान खतरे में यार. वो बुड्ढा कभी मिस नहीं करता यार. वही देखना है. पर वो लड़की को अब तो कुछ नहीं पता है क्या हुआ है. उसको कुछ नहीं पता. इनफैक्ट वो तो रो रही है कि भाई इन्होंने ही गलत किया. वो बोल रही है ना उसके डैड को. इसको कुछ आइडिया ही नहीं ना कि क्या हुआ है क्या नहीं. ठीक है, चलो देखते हैं आगे भी क्या होगा. so meanwhile take care. बाय बाय.